நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இதை ஒரு புரியாமையே இருக்கிறாங்க. ஒரு சிவலிங்கத்துக்குள்ளேயோ ஒரு சிலைக்குள்ளேயோ பேராற்றல யோகிகள் செலுத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு செயல் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு இடத்தை தேர்வு பண்றாங்கன்னா எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க எவனோ தவம் செஞ்சிருப்பான். அந்த இடமே வலிமையான இடமா இருக்கும். அந்த இடத்துக்குள்ள நீ எந்த பொருளை போட்டாலும் அது ஆற்றலாக மாறும், அது செயலாக மாறும். அதனாலதான் ஒரு கோவிலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி தர்றாங்க. இப்ப தஞ்சாவூர் பெரிய கோயில் இருக்கிற சிவலிங்கம் மட்டும் பெரிய ஆற்றல் உள்ளதில்லை. அந்த இடத்துல பல ஆயிரம் யோகிகள் தவம் செய்திருக்கிறான். அப்ப தவம் செய்த இடத்தை தான் ஆதிசங்கரருக்கே காட்டி கொடுத்து இந்த இடத்துல கோயிலை உருவாக்குனாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு கோயில் நம்ம கட்டுறோம், சக்தி வாய்ந்த நிலைச்சு நிக்கணும், பெரிய பேர் வரணும், இங்க வர்றவங்களுக்கு எல்லாம் அதுக்கு இதுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அதே மாதிரி நான் என்னைக்காவது நினைச்சேன்னா புட்டுக்கிட்டு கீழே விழுந்துருவேன். தமிழ்நாட்டிலே நான் தான் பெரிய சாமியாரா நிக்கணும், பெரிய அருள் சொன்னா அப்படி பழிச்சேறணும், ஊன்னு இதாயிரணும் அதாயிரணும்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த உயர்ந்த ஆற்றல்லாம் ஓடி போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்படி எல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம திட்டமிடுறதே இல்லை, இயற்கையாகவே நிகழ்றது. மீண்டும் அதை சொல்றேன். அப்ப அந்த இடத்துக்குள்ள அந்த இடமே மிகப்பெரிய ஆற்றலா இருக்கும். எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் உங்ககிட்ட சொல்லாமே வருவோம். அப்ப அந்த கீழே இருக்கிற ஆற்றல் மேலே ஏறி வந்துடும். புரியுதுங்களா? அவ்வளவுதான் அதோடைய செயல் வடிவம். அதுக்குள்ள தனிப்பட்ட முறையில போய் ஒருத்தர் கொண்டு போய் வாளியை முண்டு தண்ணியை ஊற்றி சக்தியெல்லாம் கொளுத்தி வச்சுட்டு வர்றதெல்லாம் இல்லை. அதுக்குள்ள பெரிய செயல் இருக்கு.